ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கேள்வி பதிலுக்கான நேரம். ஸோ போன வாரத்துலேருந்து நிறையா நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ பாராட்டுக்கள். ஸோ வரிசையாக படிக்கிறேன். Based on the available fundamental information of the company, is it possible to identify a company with fake financial reports before it collapse? See, அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்கள நம்ம கட்டாயமாக நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு பங்கை எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீடியாவில் ஒரு ரிப்போர்ட் வந்ததை வச்சு ஒரு பை கால், டார்கெட், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வச்செல்லாம் நான் வாங்க மாட்டேன். என்னோட அகராதியில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற வார்த்தை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதில்ல. சில டைம் 1-2 தப்புக்கள் நம்ம போகையிலே நடக்கும். அது கம்ப்ளீட் எக்ஸிட் நாங்கள் போட்டு வந்திருக்கோம், நோ டவுட். பட் இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களோட கால அவகாசங்களை கூட்டிக்கிறோம். ஒரு கம்பெனியை நாங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் ஒரு 18 மாதங்கள் ஆகுது. அதாவது வி ஹாவ் அ பாலிசி. ஒரு புதுசாக வந்த கம்பெனி, ஐபிஓவோ புது கம்பெனியோ, ஒரு 7 வருஷ ஹிஸ்ட்ரி இல்லாத கம்பெனிலையோ முதலீடு செய்வதில்லை. இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஈக்விட்டி, ஏஞ்சல் ஃபண்டிங் நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ ஏன்னா அந்த 7 வருஷத்தில் இறங்கு காலில் எப்படிலாம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏறு காலில் எப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட பணம், ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ண தான் செய்வோம். பட் ஸ்டில் அப்படிப்பட்ட பணம் தேவையில்லை அப்படிங்கிறது. அதாவது வாழ்க்கையில் கஷ்டம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தட் இஸ் எ வெரி பிக் ஆர்ட். அதாவது மனசு டெம்ப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அன்னைக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, சிஏஜிஆர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக மார்க்கெட் இவ்வளவு கொடி கட்டி பறக்குது. பட் நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் பெரிய க்ரோத் எல்லாம் பண்ணலை. நாமினல் ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் வி ஆர் சிட்டிங் ஆன் கேஷ். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வி ஆர் சிட்டிங் ஆன் கேஷ். இது பப்ளிக் டொமைனில் நான் நிறைய இடங்களில் சொல்லி தான் இருக்கேன். ஸோ அந்த ஏஜிஎம், ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அட்டன் பண்ணையில் அவங்க எவ்வாறு கையாளுறாங்க, ஒரு இன்வெஸ்டார் ஒரு சின்ன முதலீட்டாளர்களை எவ்வாறு கையாளுறாங்க, என்னென்ன கேள்விகள் வருது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க, இவங்களோட 3 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு என்ன, 5 ஆண்டுகளுக்கு என்ன, 10 வருஷம் கழிச்சு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இயர் 2000 அக்வாகல்ச்சர் கம்பெனிஸ் பூரா டெக்னாலஜி கம்பெனியாக மாறுனுச்சு, பயோடெக்னாலஜி கம்பெனியாக மாறுனுச்சு. அப்போ அந்த ப்ரமோட்டர்ஸில் படம் பண்ணுறதுல நம்ம பணத்தை எதை நம்பி போடுவீங்க? அவங்களோட அப்ஜெக்டிவ் பேர் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கணும். தேர் ஆர் நேம் சேஞ்சிங் கம்பெனிஸ், ஷெல் கம்பெனிஸ் ஹூ சேஞ்சஸ் நேம்ஸ். ஸோ ஒரு அன்னைக்கு என்னோட நண்பர் ஒரு கம்பெனியை நீ பார்த்து சொல்லு அப்படின்னாரு. அது அண்ட்ரி கார்மெண்ட்ஸ் கம்பெனி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரு சின்ன கம்பெனி. கடைசியாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் அந்த பிஸ்னஸ் இருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்ன சம்மந்தம்? தே வாண்ட் டு பி இன் கன்சியூமர் ஸ்பேஸ், அவ்வளோதான். இதெல்லாம் லேபிளிங் கம்பெனி. தே டோன்ட் ஹேவ் எனி மேனுஃபேக்சரிங். இப்போ நிறையா கம்பெனிஸ், இப்போ கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய கம்பெனி இருக்குது ஹோம் அப்ளையன்சஸில். பட் அவங்க மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. தே ஆர் லேபிளிங் இட், பட் குவாலிட்டி ஒஸ்ட். ஐ எம் டெல்லிங் யூ, வெரி சூன் த பிராண்ட் இமேஜ் வில் கெட் ஸ்பாயில்டு. அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அவுட் சோர்ஸ் பண்ணையில் குவாலிட்டி தரத்தை மெயின்டைன் பண்ணலைன்னா, ஏன்னா நான் அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்களோட அப்ஜெக்டிவ், அவங்களோட ஷார்ட் டேர்மில் என்ன, லாங் டேர்மில் என்ன, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்களா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன வேணாலும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம பார்த்து தான் பண்ணணும். மெயினாக எங்கே கூதல் நடக்கும் அக்கௌண்ட்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா, இன்வென்ட்ரிக்குள்ளே தான் கூதல் நிறையா நடக்குது. இன்னொன்று ஆர்டர் புக்ஸில் தான் கூதல் இருக்குது. ஸோ அந்த இன்வென்ட்ரியை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து படித்து பார்க்கணும். எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு டைம் இருக்குது, இதுதான் இங்கே கேள்விக்குறி. ஸோ நல்ல கேள்வி. இதுக்கு டைரக்டாக பதில் கிடையாது. அனுபவபூர்வமாக தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், செய்ய முடியும். ஹை சார், ஹவு டு வி கால்குலேட் ஃபேர் வேல்யூ ஆஃப் அ ஸ்டாக்? இஸ் இட் பேஸ்ட் ஆன் பிஇ ரேஷியோ? அதாவது பிஇ ரேஷியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி விலை ஏற ஆரம்பிக்குது. பிஇ ரேஷியோ அப்போ கூடிக்கிட்டே தான் போகும். அதை வச்சு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் சப்ஜெக்டட் டு த பிஇங்கிறது இன்றைக்கி இருக்கிறது தான். பட் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இஸ் ஃபார் த ஃபார்வர்டட் ஏர்னிங்ஸ். நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்.
ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் கால்குலேட்டிங். ஒரு கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இவன் எவ்வளோ பிஇ இருக்கான், இவன் காம்படிட்டர் எவ்வளோ பிஇ இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதாவது இவி ஈபிட்டா மல்டிபிள் அப்படின்னு ஒன்று நாங்கள் பார்ப்போம். அது வந்து ஒரு 15க்கு கீழே இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. 15ங்கிறது இஸ் எ ஃபேர் வேல்யூ. 11 to 12, 11, 12 இருந்துச்சுன்னா சீப்பு. சில இவி ஈபிட்டாலாம் 3, 4 இருக்குது. பட் அந்த கம்பெனி க்ரோத்தில் இருக்கா, க்ரோத் இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ பிஇ ரேஷியோ 100 இருக்குது. நீங்கள் அதுக்காக அதை விற்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அதை போய் பாருங்கள். அது 1 or 1க்கு கீழே இருந்தால் ஃபேர்லி ப்ரைஸ்ட். அந்த கம்பெனியோட வளர்ச்சி மிகவும் அதிகமான வளர்ச்சி, அதனால தான் அது பிஇ ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அறிகுறி. ஸோ இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, அதாவது அவருக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சு, 20 லட்ச ரூபா கார்பஸ் வச்சுருக்காரு. நான் இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டிலையா, கோல்டுலையா, மியூச்சுவல் ஃபண்ட்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக ஒருத்தர் வந்து 50 வயசில் 20 லட்ச ரூபா வச்சுருக்காருன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் சேர்த்துருப்பார். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா சேர்த்துருப்பார். வருஷத்துக்கு 1,20,000 ரூபா சேர்த்துருப்பார். கடந்த இப்போ பிள்ளைகள்லாம் பெருசாகல இவரோட சேவிங்ஸ் ரேட் நிச்சயமாக ஒரு 1 லட்ச ரூபாயாவது, 80,000 to 1 லட்ச ரூபாயாவது சேலரி இருக்கும் இந்த மாதிரி நபருக்கு. ஸோ இப்போ இந்த பணத்தை எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த 20 லட்ச ரூபாயை தூக்கி நீங்கள் லாங் டேர்ம் டெபாசிட்லேயோ இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. சிப்பில் உள்ளே வாங்க. சிஸ்டமேட்டிக்காக மாதம் 10,000மோ 15,000மோ மாதம் வாங்க. இதில் ஒரு 5,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அப்புறம் வந்து மீதம் இருக்க 10,000 ரூபா டைரக்ட் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம கோல்டு ஆல்ரெடி நம்ம இந்திய கலாச்சாரப்படி நம்ம நிச்சயமாக கோல்டு ஒரு வீட்டில் வச்சுருப்போம். அதனால் கோல்டை பற்றி பெருசாக நம்ம வந்து ஆபரணமாகவும் வச்சுக்குவேன், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுக்குவேன் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆபரணமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஈக்விட்டிஸ் அண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இந்த கேபிட்டலில் ப்ரிசர்வ் பண்ணுங்கள். மார்க்கெட் இறங்கையில் வீக்காக இருக்கிற நேரத்தில் எல்லாரும் இன்னும் இறங்கும்னு சொல்லுவான், அன்னைக்கு நம்ம உள்ளே போய்க்குவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்புறம் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபார்மா பீஸில் 10 குவான்டிட்டி தினம் வாங்கலாமான்னு கேட்குறாரு. தினம்லாம் இது வந்து பெரிய தலைவலி. ஃபார்மா பீஸ் நிச்சயமாக வந்து உலக அளவில் ஹெல்த் கேர் செக்டாரில் இந்தியன் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மோர். இப்போ வேக்சின் எடுத்திங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்க்கு தான் மார்க்கெட் ஷேர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நிச்சயமாக ஃபார்மா பீஸில் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா இறங்க வாங்குங்க. டெய்லிலாம் வாங்குவேங்கிறதெல்லாம் ராங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இஸ் இட் பெட்டர் டு பை பிஃபோர் போனஸ் ஆர் ஆஃப்டர் போனஸ்? அதாவது போனஸ் அப்படின்னா 1க்கு 1 போனஸ் அப்படின்னா இப்போ 100 ரூபா இருக்கிற பங்கு வந்து கம் போனஸில் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, எக்ஸ் போனஸில் 50 ரூபாயாக மாறப்போகுது. ஸோ அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக இருக்கா, போனஸ்க்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு கம் போனஸா எக்ஸ் போனஸா. இப்போ நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இல்லை ஷார்ட் டேர்ம் பிளேயரா? இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் கம் போனஸில் வாங்கி போனஸ் வாங்குறதுனாலே ஒன்றும் தப்பு இல்லை. எக்ஸ் போனஸில் வாங்கி டிஸ்கவுண்ட்டில் அதாவது பாதி விலையில் வாங்குறதுலேயே ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாடிலாம் டிவிடெண்ட் ஸ்ட்ரிப்பிங், போனஸ் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட்ஸ் இருந்தது. ஷார்ட் டேர்ம் லாஸை நம்ம புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஏப்ரல் 22 அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் உங்களோட ஷார்ட் டேர்மா லாங் டேர்ம் அப்ஜெக்டிவா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஆல் திஸ் திங்ஸ். சார் ஈல்டு மேக்ஸ் ETF பற்றி சொல்லுங்கள். இது வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இது வந்து என்னென்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்கம்க்கு பண்ணக்கூடிய பங்கு. ஆப்ஷனில் ரைட் பண்ணுவாங்க, அதில் வர்ற பணத்தை அவங்க லாபத்தை பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஹை ரிஸ்க் ஒன். இப்போ நான் வந்து அமெரிக்க பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 இயர்ஸாகனு சொல்லலாம். ஸோ ஐம் எக்ஸ்பீரியன்ஸிங் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்ல வரல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனியை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்து ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மினிமம் நம்ம ரிசர்ச்சை வந்து கூட்டி ஆகணும். பட் இந்திய பங்கு சந்தையை விட டெப்த் வந்து நல்லா இருக்குது. லிக்விடிட்டி இஸ் வெரி குட். அதுவும் நான் வந்து முதலீட்டாளர், நான் வந்து பெருசாக வாங்கினா விற்கிறது இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணவும் நான் மாட்டேன். பட் ஆனால் ஒரு ட்ரேடராக இருக்கவங்க அங்கே வந்து எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்தியாவில் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக் வந்து இன்றைக்கி 20%, 7%, 8% டெய்லி ஏறினுச்சுன்னா நம்ம லாங் டேர்ம் ஏஎஸ்எம், ஷார்ட் டேர்ம் இஎஸ்எம், ஏஎஸ்எம் எல்லாத்துலேயும் கொண்டு போய் போட்டு சர்வைலன்ஸ் கொண்டுருவான். அதாவது இந்த நம்ம கோயம்புத்தூர் பேஸ் கம்பெனி நாங்கள் வச்சுருக்கோம், லோட்டஸ் ஐ கேர்னு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பாதி நாள் அது ஏஎஸ்எம்மில் தான் இருந்திருக்கு அந்த பங்கு. ஓகே,
ஸோ இது மாதிரி நம்ம சர்வைலன்ஸ் மெஷர்ஸ் வந்து ரொம்ப கெடுபிடி. பட் அங்கே அப்படி கிடையாது. லிக்விடிட்டி இஸ் பிளேஸ் அ ரோல். நீங்கள் டெக்னிக்கலாக கரெக்டாக இறக்கத்தில் வாங்கி ஏற்றத்தில் விற்றீங்கன்னா கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பட் என்ன ஒன்றுன்னா, நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அமெரிக்க டாலர் ரூபாயில் நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு போனால் 87 ரூபா வருது. அதே மாதிரி 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு கொண்டு போனீங்கன்னா டேக்ஸ் கிரெடிட்டட் அட் சோர்ஸ் டிசிஎஸ் வந்து 20% நீங்கள் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஹியூஜ் சம். நீங்கள் 1 கோடி ரூபா பணம் மாற்றினீங்கனாலும் 20 லட்சம் ரூபா இங்கே டிசிஎஸில் போயிடும். மீதம் இருக்கிற பணம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கொண்டு போயில நமக்கு வந்து ஒரு பெரிய சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம சுற்ற வேண்டியிருக்கு. ஸோ இன்னொன்று, நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்லேயே வில் பி த லூசர். ஸோ சின்ன ஃபண்டை வச்சு அங்கே பண்ண முடியாது. ஒரு பெரிய லெவலில் ஒரு லாங் டேர்ம் ஆங்கிளில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன். பட் இந்த மாதிரி ETF எல்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிள் பிளைன் வெண்ணிலா பை அண்ட் செல் ஸ்விங் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே போதும். யூ வில் பி கெட்டிங் பெட்டர் ரிட்டர்ன். ஒரு பங்கை எப்பொழுது எவ்வளவு பியில் வாங்க, அதாவது எவ்வளவு பி வந்தால் விற்கலாம். அதாவது இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 100 PE வந்தாலும் விற்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கம்பெனியோட ஏர்னிங் பொட்டன்ஷியல், ப்ராடக்டோட பொட்டன்ஷியல், மோட், அதுதான் முக்கியம். ஸோ PE ரேஷியோ வச்சு பண்ணாதீங்க. அவன் எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது, மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தூரம் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சேல்ஸ் வந்து 10%, ROCE 15% 10 வருஷத்துக்கு இருந்தால், அந்த மாதிரி கம்பெனிஸில் PE ஹையாக இருந்தால் கூட சிஸ்டமேட்டிக்காக வாங்கிக்கிட்டே வாங்க. அந்த கம்பெனியை நம்ம விற்கணுங்கிற அவசியமே இல்லை. வாட் இஸ் த இஷ்யூ வித் ஸ்மால் கேப் ஃபண்ட்? செபி ஆஸ்க் த ஃபண்ட் ஹவுஸ் டு do stress test. I am already invested in quant small cap. See, சின்ன பங்கை வந்து விலை ஏற்றுறது ஈஸி, இறக்குறது ஈஸி. ஸோ ஒரு இன்றைக்கி ஏறின பங்கு ஏறிக்கிட்டே போகுது. அதனால் செபி என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பொதுமக்களோட பணத்தை வந்து பெரிய லெவலில் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா விற்று வெளியில் போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுதான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் இதே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் செய்ய சொல்லுங்களேன். எல்லாரும் போய் பணத்தை எடுத்தாங்கன்னா அந்த பேங்க் திவாலாயிரும். எனி பேங்காக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி 1 ஃபைன் டே டெபாசிட் போட்டவன் பூரா பேரும் போய் அந்த பேங்க்கில் போய் எடுத்தால் பேங்க் திவால். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் வே. பட் இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கான செயல். இதுக்கு வந்து நீ வந்து பேன் பண்ணிட்டே போயிடலாம். என்னை கேட்டால் ஒரு புறம் அதாவது SME பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணலான்னு ஒரு புறம் திறந்து விடுறாங்க, அப்புறம் இன்னொரு புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பண்ணவே இல்லாமல் விட்டுலாம் பேசாமல். ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஆல் திஸ் திங்ஸ். அப்புறம் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாம் ஏன் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹோல்டிங் கம்பெனி எந்த பிஸ்னஸும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் தே இன்வெஸ்டட் இன் குரூப் கம்பெனிஸ். அதுலேருந்து வர்ற டிவிடெண்ட் மட்டும்தான் அவங்களோட இன்கம். ஸோ சொத்தோட வேல்யூவை வச்சு தான், அதாவது கம்பெனி ஏன் இன்றைக்கி வந்து ஒரு விலை ட்ரேட் ஆகுதுன்னா நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி விலை ஏறுது. பட் இந்த கம்பெனியில் சம்பாத்தியம் வந்து டிவிடெண்ட் ஒன்று தான் இங்கே. ஸோ ஒரு மியூட்டடாக இருக்கும். பட் சொத்தோட மதிப்பு தான் அதோட மதிப்பு. அது என்னைக்காவது அன்லாக் பண்ணையில் தான் இதோட வேல்யூ ரீரேட் ஆகும். ஹவு டு எஃபெக்டிவ்லி யூஸ் ரைட் இஷ்யூ? பை அப்ளைங் த ரைட் இஷ்யூ. ரைட் அப்ளை பண்ணுங்கள். ஃபியூச்சர் நல்லா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஹவு டு ரிலேட் ROCE அண்ட் EBITDA மார்ஜின்? Which one should give more weightage in analyzing the business strength? அதாவது பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த்துக்கு. Is it good to invest in low margin business with high ROCE? அதாவது ROCE அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா EBIT டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா டோட்டல் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. இதுதான் ஃபார்முலா. சரியா? ஸோ நீங்கள் EBIT அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதாவது EBITங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ROCங்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் கேபிட்டல் எஃபிஷியன்சி. அதாவது கடன் வாங்கின பணத்தையும் எவ்வாறு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிள் இன்னொரு தம் ரூல் சொல்லித்தரேன் இங்கே. ROCE should be greater than ROE. ROE should be டபுள் டிஜிட்டில் இருக்கணும். ஒரு பங்கு வாங்கையில் ROE 10க்கு மேலே இருக்கணும், 10% மேலே இருக்கணும். ROCE should be more than ROE. அப்படின்னா கடன் வாங்கின பணத்தையும் அவங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. சில பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ROCE இஸ் லோயர் தேன் ROE. அப்படின்னா எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் பாரோட் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அ கம்பெனிங்கிறது நாட் ஒன்லி EBITDA,
ROCE இஸ் த மேட்டர். ஸோ ROCE நீங்கள் ஸ்க்ரீனரில் போய் பார்த்தீங்கன்னா ROCEன்னு ஒரு ஃபஸ்ட்டு இதே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கேல்குலேட்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ 10 வருஷத்துக்கு 15% மேலே ROCE இருந்தால் நிச்சயமாக தட் கம்பெனி இஸ் மேனேஜிங் எஃபெக்டிவ்லி. தட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் தட். நமது லாபத்தை எவ்வாறு வெளியே எடுக்க வேண்டும்? அனைத்து ஸ்டாக்கையும் விற்று வெளியே எடுக்க வேண்டுமா, லாபத்திற்கு சமமாக ஸ்டாக்களை விற்று வெளியே எடுக்க வேண்டுமா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா ஒரு பங்கில் முதலீடு செஞ்சுருக்கீங்க. 1,10,000 இன்றைக்கி வேல்யூ இருக்கா? 10,000 வெளியில் எடுத்துருங்க. அடுத்து இன்னொரு 3 மாதம் கழிச்சு திரும்ப 1,15,000 போகுதா? 15,000 வெளியில் எடுங்க. லைக் தட் அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் இறங்கையில் டாப் அப் பண்ணிக்கிங்க, ஏறையில் வெளியில் எடுத்துங்க. திஸ் இஸ் த சிம்பிள் வே டு மேக் குட் ரிட்டர்ன். அண்ட் ஒரு லாங் டேர்மில் ஒரு ஈக்குவலாக ஒரு பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான். 1 லட்சத்தை விட்டு கீழே இறங்கையில் டாப் அப் பண்ணிட்டு வாங்க. பட் டெய்லி பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் பார்த்துட்டு வாங்க போகிறோம். அப்புறம் இன்னொரு கேள்வி, ஏதோ மேக்ஸ் கால் பர்சன்டேஜ்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு அது புரியலை என்னென்னு. ஸோ அதனால் ஐ எம் ஸ்கிப்பிங் தட். கைண்ட்லி டாக் அபவுட் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி சொன்னேன். 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 1,10,000 நீங்கள் வரையில் 10,000 வெளியில் எடுங்க. ஸோ ஃபுல்லாக வெளியில் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ லாபத்தை மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டே வாங்க. போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்மால் கேப்பை பற்றி கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து தே ஹாவ் அக்சஸ் டு மோர் டேட்டா தேன் அஸ். ஓகே, அவங்களோட ஈகோவை நம்ம அதை ரிவ்யூ பண்ணி டச் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம வி கோ இன் அவர் ஓன் ட்ராக், லெட் தம் கோ இன் அவர் ஓன் ட்ராக். அப்புறம் இன்னொன்று வந்து சவுத் இண்டியன் பேங்க் வாங்கலாமா இல்லை சிட்டி யூனியன் பேங்க் வாங்கலாமா? என்னை கேட்டிங்கன்னா ரெண்டையுமே வாங்க வேண்டாம். கோ ஃபார் அ குட். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸ், டாப் பேங்க்ஸ் ஆர் அட் வெரி லோ அட்ராக்டிவ் ப்ரைஸஸ். ஸோ அதை இறங்க நம்ம வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி சின்ன பேங்க்ஸை டச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வட்டி வீதங்கள் குறையில இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி பூராமே அடி வாங்கும். இன்னொருத்தவங்க வந்து ஹிட்டாச்சி எனர்ஜியை பற்றி பேசியிருக்காங்க. ஹை வேல்யூ இருக்குது, ஹை பி இருக்குது, புக் வேல்யூவில் தான் இருக்குது, லோ ஃப்ளோட்னால விலையேறு. சி இட் ஆல் யாரை பற்றி நம்ம பேசுகிறோங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட். த பேரண்ட் இஸ் எ வெரி பிக் பேரண்ட். தே ஹேவ் வெரி பிக் ஆர்டர் பொசிஷன். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்ம்டு ஆர்டர் பொசிஷன் இருக்கையில், வெரி பிக் பேரண்ட் இருக்கையில் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பாட்டம் லைனில் ப்ராஃபிட்டபிலிட்டி கூட தட் வேல்யூவேஷன் வில் கெட் அட்ஜஸ்டட். ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல கம்பெனியை நம்ம கூட கொடுத்து வாங்குறோம்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வி வில் கெட் இட்ஸ் மணி இன் செவரல் ஃபோல்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். அடுத்த வாரத்துக்கும் இது வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து நிச்சயமாக வந்து எல்லாரோட டவுட்டையும் தீர்த்து வைக்கும். டவுட்டு சில பேர் கேள்வி கேட்காதவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ ஆல்.